சோத்ரம் சோத்ரம் நல்ல பிதாவே ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 அல்லேலூயா ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 பரலோகத்திலே துதிகன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் இந்த பூமியில் பிறந்தபோது பரலோகமே பூமிக்கு இறங்கி வந்து ஆமேன் அவரை வாழ்த்தினது, அவரை ஸ்தோத்தரித்தது, அவரை ஆராதித்தது. ஆமேன். அப்படி ஒரு பரலோகமும் பூலோகமும் ஆராதிக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆமேன் நமக்கும் அவருடைய ஹல்லேலூயா கிருபை தந்த ஹல்லேலூயா அதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆமேன் தேவனை நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். யாரும் சும்மா இருக்க வேண்டாம், தேவ பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர், அவர் மயக்கு மாறாதவர். இந்த உலகத்திலே நம்மை சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள் நான் வருவேன் என்று சொல்வார்கள், ஆனால் வரமாட்டார்கள். ஆனால் தேவகுமாரன் சத்தியமுள்ளவர், உண்மையுள்ளவர், மாறாதவர். ஹல்லேலூயா. நம் மத்தியிலே அவர் ஆவியாய் ஜீவனாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓர் ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுநாதா. உம்முடைய சமூகத்திலே ஹல்லேலூயா அந்த மேய்ப்பர்கள் ஆமென் அந்த ஆயர்கள் உம்மை பார்த்து விட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு திரும்பி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி நாங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனை முடிந்து போகும்போது ஒரு தெய்வீக விடுதலை, தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலை மீட்பெருமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் நம்பி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் அரணே உமக்கு ஸ்தோத்திரம். என் பலனே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையானவரே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்களினாலே உமக்கு சிங்காசனத்தை அமைக்கிறோம், ஸ்தோத்திரங்களினாலே உமக்கு ஆண்டவரே சிங்காசனங்களை அமைக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாம் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் வாய் திறந்து கொஞ்ச நேரம் சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய கவலைகள் மாறும், உங்களுடைய போராட்டங்கள் மாறும், உங்களுடைய கண்ணீர்கள் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா
எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடினாலே உண்மைக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே. எல்ரோயி, நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஷாலோம், நீர் எங்களுக்கு சமாதான காரணராக இருக்கிறபடினாலும் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா நிஷியாக எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துமஸுக்கு விரோதமாய் ஆண்டவரே தடைகள் இருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை இந்த இடத்துல அசைவாடி கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. தேவ நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் ஜனங்கள் எம்மாத்திரம் என்று சொன்னானே, அப்படியே ஆண்டவரே இம்மட்டுமா இந்த வருஷத்தின் இறுதியிலே இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடும்படியாக எங்களுக்கு கொடுத்த சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் ஆவி, ஆத்தும, சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், அக்கிரமங்கள், பாவங்களை எங்களை மன்னித்தருளும்படியாக ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்த தேவனாகிய கர்த்தர் அப்படியே எங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிற அந்த ஸ்தோத்திர பலியையும் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசுகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சதா காலமும் நாங்கள் ஜீவித்து உம்முடைய சாட்சியை விளங்க பண்ண தேவன் கிருபை செய்யும்படியாக நன்றியோடு கூட துதிக்கிறோம். வந்த உம்முடைய ஆண்டவரே நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கித்தாரோ. பாடும்போது ஆவியில விடுதலை உண்டாகட்டும், தெபிக்கும் போது ஆத்மாவில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. துதிக்கும் போது சரீரத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீரே எங்கள் மத்தியிலிருந்து பொறுப்படுத்தி ஆரம்பம் முதல் முடிவு வரையில் நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவரே வெட்டாந்தரையாய் மாற்றி உம்முடைய ஜனங்களை கடந்து போக பண்ணின அற்புதமான தேவனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். தாகத்துக்கு தண்ணீரும் ஆண்டவரை புசிக்கிறதற்கு மன்னாவையும் கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்தின தேவன் அந்த பரம கானானுக்கு நேராக உம்முடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு முன் சென்று எங்கள் சத்துருக்களை முறியடிக்கிற வல்லவரே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். சோத்ரம், 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 சோத்ரம். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நேர் ஹல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு எங்களுக்கு தந்ததற்காக வெகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவனை தவறை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய மாறாத அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ரட்சிக்கும்படியாக, எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் மன்னிக்கும்படியாக நம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து அன்பு கூர்ந்த எங்கள் அப்பா பிதாவே நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், எங்கள் மேல் வைத்த இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இம்மட்டுமாய் நிர்மூலமாக இருப்பது உம்முடைய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய அளவற்ற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எல்லாரும் பாடுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த
அன்னைக்கு காலையில் யூடியூப்பில் பார்த்தேன். அதில் என்னென்னா கை தட்டுறதுல நிறைய வியாதிகள் சுகமாகுதான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கை தட்டுறீங்க. சுகர், ப்ரெஷர், டிப்ரெஷன் இதெல்லாம் மாறுதான். நான் அந்த இது என்ன சொல்லுவேன், கிளப்பு என்ன சொல்லுவாங்க, தெரப்பியா, கிளப்பு தெரப்பி போல் கிளப் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஃபீஸ் கட்டணும். நீங்கள் யாரும் எனக்கு ஃபீஸ் தர வேண்டாம், கை தட்டா மட்டும் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கை தட்டுங்க பாங்களா. கை தட்டுறது ரொம்ப நல்லா சத்தம் கேட்குற மாதிரி தட்டணும். நான் வளர்ந்தது அப்படி தான் வளர்ந்தேன். எங்கள் பாஸ்டர் எங்களை கைத்தட்ட கூட சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கருத்து சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், சோத்திரம். நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவ சமூகம் நம்ம மத்தியில் இருக்கிறது. நீங்கள் அங்கே உங்கள் சர்ச்சில் தட்டுனீங்களா எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே தட்டணும். அல்லேலூயா. தட்டலைன்னா உங்களை வெளியே போக விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனை கரையிறது கை தட்டி பாடி மகிமைப்படுத்தி மனசில் இருக்கிற எங்கள் பாரெல்லாம் போயிடணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கருத்து சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். நம்ம இந்த எப்படி வந்தோமோ அப்படி போனோம் அப்படின்னா நாம் அது பிரயோஜனம் இருக்காது. இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம் பெற்றுக்கொண்டுங்கிறது கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் பையங்க கை தட்டணும். கை தட்டணும்டா, தலையாட்டுற மாட்டேன்னு சொல்கிற, கை தட்டணும். எல்லா பிள்ளைகளும் கை தட்டணும். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய கை தட்ட தெரியுமா? அதுக்கு ஏதாச்சும் ட்ரைனிங் கொடுக்கணுமா? அதுக்கு ஏதாச்சும் கிளாஸ் இருக்காட்டு கை தட்டுறதுக்கு? இதுதான் கிளாஸு. அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்தா அந்த வீட்டுக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆனால் பக்கத்தில் இருக்கோன்னு சொல்லுவாங்க, ஆமாம் அவள் பெற்றுட்டா அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உலக ரட்சகர், நம்மை மீட்பர். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். எந்த ஒரு மனசில் அவரை துதிப்பதற்கு தடையாக இருந்தால் எல்லா தடையிலும் பிசாசுன்னு சொல்லிடணும். அல்லேலூயா, ஆமாம். அது நம் தேவனை துதிப்பதற்கு எந்த தடை இருந்தாலும் சரி, அவன் பிசாசு தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மனசை குழப்பிடுவான். எதையாவது ஒரு எண்ணங்களை கொண்டு வந்து குழப்பிடுவான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம விழித்திருக்கணும். ஆனால் பவுல் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் ஒரு நாடக நடிகர் கிடையாது. உங்கள் மத்தியில் நின்று ஆக்டிங் பண்ணிவிட்டு உங்களை சந்தோஷப்படுத்திட்டு அனுப்புறதுக்கல்ல. தேவ மகிமையை உங்களுக்குள்ள கொண்டு வர்றது தான் என்னுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவனோடு ஒப்புரவாயிரணும். ஒப்புரவாகுங்கள் என்று உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன் பவுல் சொல்லுகிறார். தேவனோடு ஒன்றோடு ஒன்றாக இணைஞ்சிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அன்னை மரியாளுக்கு உலகமே பாராட்டுறதோ, அல்லேலூயா, அந்த தாய் இயேசு ராஜாவை தன்னுக்குள்ளே ஏற்றுக்கொண்டாள். பிரைஸ் தி லார்ட். எந்த கன்னி பொண்ணு சொல்லுவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தாயார் பற்ற பாடு, அந்த அம்மா பற்ற நிந்தை, அவமானம் எவ்வளோ இருக்கும். பிள்ளை இருந்தாலும் அவமானம், பிள்ளைகள் இல்லாட்டாலும் அவமானம். ஹல்லேலூயா. நல்லா இருந்தாலும் அவமானம், கெட்டு போனாலும் அவமானம். ஹல்லேலூயா. அதனால் மனுஷன் இப்படி தான் இருப்பான். தேவ குமாரனை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம உள்ளத்துக்குள்ளே வரணும். இப்போ ஒரு பாட்டு போட்டோமே, அந்த அருமையான பாட்டு, அல்லேலூயா, என் நெஞ்சுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு ஆண்டவரை சொல்லிடணும். அல்லேலூயா. அவர் உள்ளே வந்துட்டாருன்னா நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போயிடும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கா? சத்தம் போட முடியுங்க யார்? யாரெல்லாம் சத்தம் போட முடியாது, என்னால் வாய் திறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க யார்? இல்லை, நீ சத்தம் போடணும். நீ சத்தம் போட்டு சத்தமாக பாடணும். இந்த பாட்டு தெரியுமா? பரவாயில்ல, நீ தான் கீபோர்டு சூப்பராக போடுவியே. கருத்து சோதரி, நீ என்ன பண்ணுவ? பாட்டு தெரியுமா? தெரியுதோ தெரியல, கை தட்டணும். நீ கை தட்டு பார்க்கலாம். நீங்களாம் எல்லாரும் கை தட்டிருங்களேன், ஒரு கை தட்டிருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. சத்தமா செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவனருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. ஆமென். போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தாரும். வந்த ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது. அதை நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும், விடுதலையோடு பாட இன்னும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உங்கள் கையை பாருங்கள், யார் கையெல்லாம் சிவந்திருக்கு பாருங்கள். யார் கையெல்லாம் சிவந்திருக்கு பாருங்கள். சிவந்தால் தான் அந்த இரத்த ஓட்டம் முழு சரீரத்துக்கும் பாயும். இல்லை, உண்மையில் நான் சொல்கிறேன், இது ஒரு தெரப்பி. இது ஒரு தெரப்பி. இது ஒரு கிளப் தெரப்பி. இது ஒரு இது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, இன்னொன்று தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு மாத்திரம் மகிமை இல்லை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம்.
நம் நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு யோவான் சொல்லுகிறான் இல்லையா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் நம் கண்ணீரோடும் கவலையோடும் போராட்டத்தோடும் பயத்தோடும் இருக்க தேவன் சித்தமல்ல. அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கிறதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆகையினால் தேவன் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே, புறஜாதிகளுக்கு மத்தியிலே நம்மை மேன்மையாக வைக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் ஜனமாக இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை திரளான ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் கொஞ்சம் ஜனமாக இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பயப்படாதே சிறுமந்தையே, பிதா ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிரியமாக இருக்கிறார், அவர் விருப்பமாக இருக்கிறார். அந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நான் மைக்கு போடுறதுனால அப்படி சத்தம் கேட்கா. உங்களுக்கு மைக்கு வேணுமா? அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் சத்தமாக தொண்டை நாவு வறண்டணும், தண்ணி பக்கத்தில் இருந்தால் குடிச்சிக்கிடுங்க. கை செவக்கணும். இங்கேருந்து நீங்கள் போகலன்னு கை செவக்கலை அப்படின்னா நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலைன்னு அர்த்தம். கருத்தருக்கு சுற்றுறோம். உங்கள் கை தட்டும்போது கை செவந்துடணும். அப்போ ஆமாம், பாஸ்டர் அழகாக தட்டுறாங்க. கை இப்படி தட்டணும். எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி அந்த இப்படி பாட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் உண்மையான ஆராதனை. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஓசையில் கைத்தாளத்தோடும் பேரோசையில் கைத்தாளத்தோடும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம ஓசையில் கைத்தாளம், இன்னொன்று பேரோசையில் கைத்தாளம். அந்த கைத்தாளம் அது ஒரு மியூசிக்கு. கை தட்டுறது கைத்தாளம்ங்கிறது ஒரு மியூசிக். அல்லேலூயா. நம்மளாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. சோதரான் சோதரான் சோதரான். அந்த கர்ச்சிப்பை கீழே வச்சிரு. நீ கர்ச்சிப்பை கீழே வச்சிரு. அதை பிடிச்சிக்கிட்டு தட்டினா சத்தம் வராது. அதை பிடிச்சிட்டு தட்டினா ரத்த ஓட்டம் மேலங்கிலையும் போகாது. அல்லேலூயா. நீங்கள் சத்தமாக பாடுறது தான் தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. ஆமீன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம். வந்திருக்கிறான்னு சொல்கிறத விட இயேசு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லலாம். அல்லேலூயா. ஆமீன். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. பாலகனாய் பிறந்த அந்த தேவகுமாரன் நமக்காக அடிக்கப்பட கொடுக்கப்பட்டார், இரத்தம் சிந்த கொடுக்கப்பட்டார், மரிக்க ஒப்பு கொடுத்தார். பிதாவாக கண் முன்பாகவே என் பையனை ஒரு சூரத்தில் வச்சு, அவன் அப்போ 5 வயசு இருக்கும், இல்லைன்னா 7 வயசு இருக்கும். அவன் 17-18 வயசு வாலிபன், இப்போ 4 வயசு. அவன் என்ன பண்ணுறான்னா, ஆராதனையில் இருக்கும்போது இந்த சாக்லேட் பேப்பரில் அது நல்ல சாறு பாக்கெட்டு கையில் எழுதுட்டான். பலமுறை அவனை தொந்தரவு பண்ணியிருக்கிறான். இவன் அழுவான். நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் தான் இந்தியில் மொழிபெயர்க்கிறேன், டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், பார்க்குறேன். இவன் அழுதுட்டுருக்கிறான். அப்போ நான் சொல்கிறேன், அப்படி செய்யாதடா தம்பி அப்படின்னு சொல்கிறேன். அவன் மட்டும் என்ன அடித்தானா? அவன் நான் சொல்கிறதுக்கு அந்த பையன் வாலிய பையன். எவ்வளோ பரியாசங்கள் பாருங்கள். அப்போது எனக்கு கோபம் தாங்க முடியல. சொல்லி பார்த்தேன், இப்போ என்னவா அதுக்கு என்னவா என்ன செய்வோம் அப்படின்ட்டு. நான் ஒரு பாஸ்டர் வந்துக்கிட்டு சொல்லக்கூடாது, அவனை அடிச்சிட்டேன். அது பெரிய கேஸ் ஆகி போச்சு. ஒரு பாஸ்டர் எப்படின்னு அந்த பையன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. எந்த தகப்பனும் தன் பிள்ளையை கை வைக்க விட மாட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் கண் முன்னாடியே நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரன் சரீரம் கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு சின்ன கீரல் தான், அந்த சாக்லேட் அந்த பேப்பரை வச்சு கீரல் என்னால் தாங்க முடியல. அவனுடைய 6 மாதம் இருக்கும். அவனுக்கு ஒரு அந்த அந்த காய்ச்சல் வந்தது. 15 நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு அவனை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆண்டவரே, அந்த வேதனை எனக்கு தாரும், நான் எடுத்துக்கிறேன், அவனுக்கு சுகத்தை கொடும். மூச்சு விட முடியலை. அந்த முகத்தில் இது மாட்டியிருக்கு. நாங்கள் 2 பேரும் ஆஸ்பத்திரியில் உட்காந்து நான் அழுதுறேன். என் பிள்ளைக்கு இந்த வேதனை வேண்டாம்ப்பா அப்படின்னு அழுதேன். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் எடுத்துகிட்டு சோதரம் பண்ணுவோம். நம்மளால முடியாது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இங்கே அக்கா இங்கே இடம் இருக்குது, இங்கே சேர் இருக்குது, இந்த சேரத்துக்கு பின்னாடி இருக்குது, நீங்கள் ஒதுங்கி போக வேண்டாம், அங்கே வாங்க.
பாருங்க, தேவன் நமக்காக அந்த அன்பெண்ணங்க உணர்ந்து பார்க்கணும். நல்லா பாருங்க, எந்த பிள்ளையும் தப்பே செய்திருந்தாலும் அந்த தாயும் தகப்பனும் என் பிள்ளை அப்படி செய்திருக்க மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டாங்க. நமக்காக விட்டு கொடுத்தாரே, அல்லேலூயா. நமக்காக அந்த தேவகுமாரன் நடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாரே, நிந்தையும் அவமானையும் படுவதற்கு ஒப்பு கொடுத்தாரே. அவர் பிறந்தது எதற்காக? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக அந்த தேவனுடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுராஜா வந்திருக்கிறார். அவருக்கு வேதனையான காரியமாக இருந்தாலும் சரி, அந்த சந்தோஷமாக நாம் எப்படியாவது இந்த பாவ சாபத்திலிருந்து, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து இந்த நாம் மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய இந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பியாக்கும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அடிக்க ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். இயேசுராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம். வந்திருக்கிறான்னு சொல்கிறத விட பிறந்திருக்கிறார் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்கிறது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். அல்லேலூயா. நம்மளாருங்கிறது சோத்திரம் பண்ணுவா. சோத்திரம் ஆகனா நீங்கள் என்ன பண்ணணும்? டீச்சர் அக்கா, மஞ்சம்மா, நீங்கள் கை தட்டணும். உங்களுக்கு ப்ரெஷரு சுகர் எல்லாம் குறையும். அதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். எல்லோரும் கை தட்டணும். நல்லா இருப்பீங்க. உங்கள் கையை காலை தொட்டு கேட்டுக்கொள்ளுற கை தட்டிடுங்க. கை தட்டும்போது உங்கள் சத்தம் வந்துடட்டும். இப்படி தட்டிடுங்க. அல்லேலூயா. சாங்கு புக்கு இது பண்ணல, இருக்கட்டும். நீங்கள் நான் என் பின்னாடியே பாடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று ரெண்டு 3 தான் கிடக்கும். அதை தேடி பார்த்து எடுக்கணும். நான் வேறு பாட்டு எழுதி வச்சுருந்தேன், அதையும் பாடணும். கர்த்தருக்கு சித்தமானால் பாடுவோம். கூடிய சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுக்குள்ளே எவ்வளவு நேரம் கிடைக்கும் அதுக்குள்ளே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய கண்களில் தயவும் பெற்று நம்ம இங்கேருந்து போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் 2 ஆராதனை நடத்திட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். பிரைஸ் எல்லாம் கரங்களை தட்டுங்களா உங்களை. அல்லேலூயா. இந்த 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 இவங்கெல்லாம் 3 ஆராதனை நடத்திட்டு வந்திருக்காங்க. ரத்னபால் பாஸ்டர் அப்படி தான். காலையில் 7 மணிக்கு ஒரு ஆராதனை, அப்புறம் இங்கிலீஷ் ஆராதனை, அதுக்கப்புறம் திரும்ப அங்கே போய்ட்டு சாயந்தரம் ஆராதனை. ஊழியக்காரங்க உயிரே கொடுக்குறாங்க, ஜனங்களை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டுடலாம், நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டுடலாம், நாம் விடுதலையாக்கப்பட்டுடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் இந்த பாட்டை பாடுங்க. தெரிஞ்ச பாட்டு. கை தட்டாமல் மட்டும் இருந்துடாதீங்க. உங்கள் கை செவந்துடணும். நான் ஆராதனை முடிஞ்சு பார்க்கும்போது செவந்துடணும். யார் கை செவந்துருக்கோ அவங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கையை பார்ப்பேன். அந்த கை செவந்திருந்தால் தான் கிஃப்ட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. கர்த்தருக்கு சோத்திரம். பிரைஸ் எல்லாம் மேலோட்டமாக கிஃப்ட் வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கக்கூடாது. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பிறந்திருக்கிறான்னு பாடுவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ காதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில்
ஆமென். மன்னிப்பதில் வல்லவர் உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடி வா என் மகனே, உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடி வா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஓய் கொண்டாடுவோம். ஆமென். சத்தம் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடி வா என் மகனே, உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடி வா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். ஆமென். நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ஆமென். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். இன்றைக்கே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஓய் கொண்டாடுவோம். ஆமென். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். ஆமென். கைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அல்லேலூயா. கவலைகளை வச்சுட்டு பாடக்கூடாது, கவலைகளை மறந்து பாடணும். அல்லேலூயா. எனக்கெல்லாம் 1000 கவலைகள் இருக்குது, மறந்துடுவேன். தேவ சமூகத்துக்கு வந்தால் மறந்துடுவோம். அல்லேலூயா. அதுக்கு தான் கூடாரம் போட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கவலைகளை மறக்கிறதுக்கு தான் இந்த ஆராதனை. அல்லேலூயா. கவலைகளை மறந்து தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன விசாரிக்க யாரும் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன விசாரிக்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். யார் சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் மேல் கொண்டு நம்மளை அமுக்கி போட தான் ஆளுக்க இருக்காங்களே தவிர இளைப்பாறுதல் தருவதற்கு வருவதும் கிடையாது. அல்லேலூயா.
அதுதான் இயேசுநாதர். அவர் போல யாரும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. உலகத்துலன்னு பிறந்தா மனுஷனுக்கு கஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும், வேதனை இருக்கும், துக்கம் இருக்கும், கவலை இருக்கும், அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர என்னிடத்தில் வா, நான் உன்னை விடுதலையாக்குவேன், நான் உனக்கு சமாதானம் தருவேன் என்று சொல்ல அந்த சர்வ வல்ல தேவனுக்கும் தேவகுமாரனுக்கும் மட்டும்தான் முடியும் அதிகாரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? கவலைப்படுகிறதுனால் தன் தலை மயிரை கூட கருப்பாக்கவோ வெண்மையாக்கவோ முடியாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கவலைப்படுகிறதுனால் ஒன்றும் செய்ய முடியாத நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. உடைக்காக கவலைப்படுகிறது என்ன? உடுக்கிறதுக்கு புசிக்கிறதுக்கு கவலைப்படுகிறது என்ன? என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படுகிறது என்ன? அல்லேலூயா. கர்த்தரை அறியாத ஜனங்கள், உலகத்து ஜனங்கள் கவலைப்படுவார்கள். என் பிள்ளை கல்யாணம் பண்ணணுமே, பொண்ணு கிடைக்கணுமே, என் பொண்ணுக்கு வளர்ந்துக்கிட்டே வராளே, அவளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணுமே. அல்லேலூயா. பிசாசு 1-2 கவலை தர மாட்டான், 1000 கவலையும் தருவான். அல்லேலூயா. நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டான். ஆனால் இயேசு நம்மை நிம்மதியாக வாழ வைக்கும்படியாக அழைக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சோதரம் பண்ணுவா. சோத்திரம், சோத்திரம். வாழ்க்கை என்பது படிக்கணுமா? இல்லைன்னா வாழ தெரியாது. வாழ்க்கை என்பது ஒரு பாடம், ஒரு லெசன். குடும்பம் நடத்துறது, பிள்ளைகளை வளர்க்கிறது இந்த உலகத்தில் யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. வேத புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. பிதாக்களே, மனைவிமாரே, புருஷன்மாரே, பிள்ளைகளே, எஜமான்களே, வேலைக்காரர்களே, யாருக்கு ஆண்டவர் பேசல. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவா. சோத்திரம். அதை விட்டுட்டு கண்ட சீரியலையும் கண்ட புத்தகத்தையும் படித்து கண்ட படத்தை பார்த்துட்டு அவன் நம்ம சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஸ்தோத்திரம். என் பின்னே வா, என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தம் கேட்டு என்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அது நான் செய்கிறது பாவம்னு எனக்கே தெரியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லை, உள்ள வருமானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சாகிறதுக்கு நான் தயாராகிட்டேன். அல்லேலூயா. எங்க போறேனே எனக்கு தெரியல, என்ன செய்தறன்னு தெரியல. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை அழைத்தார். அல்லேலூயா. அந்த சகோதரி ராசாத்தி அக்கா போல சபைக்கு போறவங்க ஒரு அம்மா, ஸ்தோத்திரம், தம்முடைய தூதர்களை, தம்முடைய ஊழியக்காரர்களை காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலையாகவும் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா வந்தாங்க தேவதூதனை போல, தம்பி ஆராதனைக்கு வாங்க, தம்பி ஆராதனைக்கு வாங்க. நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேன் 1992 லாஸ்ட்டில். இந்த நேரத்துலலாம் நான் மலையில் நிற்கேன். அல்லேலூயா. நான் 1992 வருஷத்தில் இந்த நேரத்தில் இந்த டிசம்பரில் மலை மேலே நிற்கிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். பம்பையிலேருந்து ரிசர்வேஷன் பண்ணி நாங்கள் 18 சாமிமார் வந்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டு பார்த்தேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். சமாதானம் இல்லை. நான் இந்த போஸ்டர், இந்த ஃபோட்டோக்கள், இந்த ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க, அதை தேடி அதை கொண்டு போயிட்டு இப்படி இப்போ நான் காலண்டர் மாட்டியிருக்கிறோம். இப்போ அந்த மாதிரி ஹாப்பி கிறிஸ்மஸும் மாட்டியிருக்கோம். இந்த மாதிரி பேப்பரில் செய்யப்பட்ட அந்த ஃபோட்டோக்களை கொண்டு போயிட்டு மாற்றி அதுக்கு சூடம் சாம்பிராணி எல்லாம் பற்ற வச்சு நல்ல பக்தியாக இருப்பேன். அல்லேலூயா. நல்லா குடிப்பேன், யாரையும் அடிப்பேன். தப்பாக நினைக்காதீங்க. முரட்டுத்தனமாக இருந்தது. 15 வயசுலேயே எங்கள் அம்மா இவன் கீழ்ப்படிய மாட்டேங்கான்னு சொல்லி என்னை ஊரை விட்டு அனுப்பிட்டாங்க. பம்பை போடான்னு அனுப்பிட்டாங்க. அங்கே போனேன். எல்லோரும் என்னை கேலி பண்ணுறாங்க. தமிழ் ஹிந்தி தெரியாது. ஆனால்
அவங்கள்ட்ட தப்பிக்கணும்னா ஒரே வழி அவனை அடிக்கணும். அல்லேலூயா. 15 வயசில் பெரிய யாரையும் அடிப்பேன். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடிப்பேன். அப்படி அடிச்சது, அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தேன் நான். பல இடங்களில் நான் தகராறு பண்ணியிருக்கேன். பல இடங்களில் என்னை வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க. ஏன்னா நான் பண்ண மாட்டேன், யாரும் வந்தால் விட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தேன். சமாதானம் இல்லை, குடிகாரனாக மாறினேன். சூரத்துக்கு போன உடனே தான் ஒரு அம்மா சுவிசேஷத்தை சொல்ல, நான் 6 மாதமாக என்ன பின்தொடர்ந்து வந்தாங்க. தம்பி ஆராதனைக்கு வாங்க, தம்பி ஆராதனைக்கு வாங்க, தம்பி ஜெபத்துக்கு வாங்க. நான் யாரையும் கூப்பிடுறது கிடையாது. அவங்க எனக்கு வாரம் வாரம் கூப்பிடுவாங்க. ஆராதனைக்கு போகும்போது என்னை வீட்டுக்கு வந்துட்டு 10 நிமிஷம் கூப்பிட்டுட்டு தான் போவாங்க. ஒரு வாரம் சொன்னாங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் தம்பி, நீங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக வரணும். நான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவேன். இந்த வாரம் வரணும்னு சொல்லும்போது அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவா. சோத்ரா. உங்களுக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் கண்ணீர் வெடித்து செபித்து கொண்டு இருக்கிறாங்களம்மா. அல்லேலூயா. நீங்கள் மதம் மாத்துறாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இவங்க வேதக்காரங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ரட்சிக்கப்படணும், நீங்கள் உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும், உங்கள் சாபம் மன்னிக்கப்படணும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும், பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கு வரணும்னு சொல்லி தேவ ஜனங்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீர் வெடித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது இயேசு கொடுத்த பாரம், இயேசுநாதர் கொடுத்த அந்த பாரம். ஸ்தோத்திரம். ஆகையினால் நீங்கள் இந்த நாளிலே இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, தயவு செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஸ்தோத்திரம். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் பிரயாசப்படுகிறதை விட தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நம்மளாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனைக்கு போனேன். கர்த்தர் என்னோடு பேசினார். முதல் ஆராதனையிலே என்னை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அங்கே இருந்து கொண்டு தமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறார் என்று சொன்ன உடனே, இந்த தேவன் எங்கே இருக்கிறார்? நான் தேவன் சொல்ல தெரியாது, பெரிய சாமி எதுன்னு நான் கேட்டேன். என் மனசில் நினைச்சதை உண்மையை சொல்கிறேன், எல்லாத்தையும் விட பெரிய சாமி எது? அல்லேலூயா. ஏசு சொன்னார், நான் தாண்டா பெரிய சாமி. அல்லேலூயா. கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். அல்லேலூயா. அந்த பெரிய சாமி என்னை ரட்சித்தார். பிரைஸ் தி லார்ட். என்னை ரட்சித்தது அவர் பார்த்த உடனே வேத புத்தகத்தை வாசித்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுவேன். 28 ஆண்டுகளாக கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். பல போராட்டங்கள், பல பாடுகள், அவரை மறுதளிக்கக்கூடிய அளவில் பல துன்பங்கள், துயரங்கள் வந்த போதும் அவருடைய அன்பு என்னை கட்டி போட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினால் நீங்கள் அந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், நம்புங்கள், மனம் திரும்புங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் தருகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி தேவ ஜனங்களோடு சேருங்கள். அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் மன்னியோனி ஐக்கியத்திலும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இயேசு வரப்போகிறார். ஸ்தோத்திரம். இப்படி கூடி ஆராதிக்கிற சபையை எடுப்பதற்கு இயேசு வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்குண்டான நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையை அற்பமா நினைக்காதீங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையை தவறா புரிஞ்சு கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தெளிவை, புத்தியை, ஞானத்தை தரட்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஒரு பிறந்த பாடல், ஒரு பாடல் அந்த நம்ம பாடுவோம். ஆதவன் உதிக்கும் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். அந்த பாடல் அதை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நேரம் குறைவாக இருக்குது. நான் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முடித்து அனுப்பணுமோ அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து அனுப்பிடணும். அல்லேலூயா, சோத்ரம். அந்த பேப்பர் அங்கே இருக்கு, அந்த செல்லதான் இருக்கு. எல்லாருக்கும் கொடு, ரெண்டு சீட் பார்த்து கொடு. சோத்ரம்.
அதிகாலையிலே எழுந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஜெனி அம்மா சொன்னாங்க, நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பேன் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்கள், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஆமென். நாம் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அதிகாலையிலே ஆமென். ஆதவன் உதிக்கும் முன் எழுங்கள். அல்லேலூயா. அதில் இருக்குல்ல, எல்லாத்தையும் புக்கு இருக்குல்ல. நம்ம எப்போ எழுந்திருக்கணுமா? அதிகாலையிலே எழுந்திருக்கணுமா? நான் நிறைய பேச விரும்பலை. பாடி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் ஆராதனைக்கு போங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது எங்களோடு அதை சேர்ந்து ஆராதிக்க வாங்க. ஆமேன். அங்கே கிடைக்காத ஒரு சில ஆமேன் காரியங்களை கர்த்தர் இங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவன் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார். படிக்க. ஆதவன் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் ஆமென் எழுவே, நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். புனித மாமரி புண்ணியவதியின் புதல்வனாக பூமியில் தோன்றி, புனித மாமரி புண்ணியவதியின் புதல்வனாக பூமியில் தோன்றி, கல்லிடை ஓரத்தில் கடுங்குளிர் சாரலில் கந்தையின் நடுவினிலே நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆமென். ஆதவன் உதிக்கும் முன் எழுவே, நாம் ஆண்டவன் கைத்தட்டுங்க பிள்ளைகளா. இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவே, நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். யூதேயா நாட்டின் சந்ததியாக சூசையப்பரின் சுந்தர மகனா, யூதேய நாட்டின் சந்ததியாக சூசையப்பரின் சுந்தர மகனாய்
உதிக்கும் எழுவே நம் ஆண்டவன் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் எழுவே நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். யூதே நாட்டின் சந்ததியாக சூசையப்பரின் சுந்தர மகனாய். யூதே நாட்டின் சந்ததியாக சூசையப்பரின் சுந்தர மகனாய். சுத்தமரியிடம் மனித குலத்திலே தேவன் தோன்றிவிட்டார். இயேசு தேவன் தோன்றிவிட்டார். பாவ மன்னிப்பு தருகின்ற தேவன், பகலும் இரவாய் திகழ்கின்ற தேவன். காற்றாய் மழையாய் கடலாய் அலையாய் ஊற்றாய் உயிராய் உலகத்தின் ஒளியாய் உத்தமர் தோன்றிவிட்டார். இயேசு உத்தமர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் எழுவேல் நம் ஆண்டவன் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் எழுவேல் நம் ஆண்டவன் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவா. சோதரம் 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 சோதரம். பிரைஸ் தி லார்ட். பாவ மன்னிப்பு தருகிற தேவன் இயேசுவே தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தேவனுக்கு சமமானவர், தற்ஸ்வரூபமானவர். தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தம்மை தாழ்த்தினார் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். அதனால் தேவன் அவரை எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லோருடைய முழங்கும்படி செய்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனை நாமங்கள் இருந்தாலும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு நாமம் பரலோகம் கொடுத்தது. அந்த நாமம் இயேசு. அல்லேலூயா. மரியாள் இடத்திலே வந்து சொன்னார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு சம்மந்தம் இல்லாமல் பேர் வைக்கிறாங்க, டிங் டாங் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுங்கிற நாமத்துக்கு ரட்சிப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம எல்லாருங்கிறது சோதரம் பண்ணுவா. சோதரன் சோதரம். இப்போ கொடுக்குற பேர் வாய்க்கிலே நுழைய மாட்டேங்கிறது, ரொம்ப நாள் கேட்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. நம்ம எல்லாருங்கிறது சோதரம் பண்ணுவா. ஆனால் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த மனு குலத்தின் ரட்சிப்புக்காக அனுப்பினபடினால் அவருடைய பேர் ரட்சிப்பென்றே கருத்து சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நம்ம யாருங்கிறது சோதரம் பண்ணுவோம். ஆமென். ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு இரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவனாம். அல்லேலூயா. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக பாடுங்க. அவர் நமக்கு பங்காளன், நம்ம பார்ட்னர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சிநேகிதன், நம்முடைய சகோதரன், நம்முடைய ஆமென் பங்காளி. பிரைஸ் தி லார்ட். நம்ம பங்காளியெல்லாம் சண்டை போடுவான், கொடுக்க மாட்டான் ஒன்றும். ஆனால் அவர் சொல்லுவார், என்ன வேணாலும் எடுத்துக்கா. அல்லேலூயா. நம்ம எல்லாருங்கிறது சோதரம் பண்ணுவா. சோதரா சோதரா சோதரம். நம்முடைய பங்காளி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு இரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு இரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம். மரியாள் வளர்த்த மைந்தன் மனித தெய்வம் அவதரித்தார். மடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா, மடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா. அந்திவானம் சிவக்குதம்மா, அள்ளி மலர் சிரிக்கு
மனம் மணக்குதமா. ஏழைக்கு பங்காளனா, பாவிக்கு ரட்சகனா, திருமகனாம் இதயத்திலே வாழ்பவனா. சத்தம் பாடுங்க. பங்காளனா, பாவிக்கு ரட்சகனா, இயேசு என்னும் திருமகனாம் இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனா, முள்முடி சூட்டி வந்த முதல் தலைவன் இயேசுவுக்கு கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே. கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே. உயிர் மறி தெழுந்த எங்கள் உத்தமரே இயேசு ஐயா. உயிர் மறி தெழுந்தவரே உத்தமரே இயேசு ஐயா. நீரின்றி உலகத்திலே நீதி தேவன் ஏதும் உண்டோ? நீரின்றி உலகத்திலே நீதி தேவன் ஏதும் உண்டோ? வேலைக்கு ஒடே ரட்சகன கொண்டாட்டம். இயேசு என்னும் திருமகனாம் இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு ரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம் இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம். மரியாள் வளர்த்த மைந்தன் மனித தெய்வம் அவதரித்தார். மடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததமா. மடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததமா. அந்திவானம் சிவக்குதமா, அள்ளி மலர் சிரிக்குதமா. அந்திவானம் சிவக்குதமா, அள்ளி மலர் சிரிக்குதமா. ஆண்டவரம் இயேசுவிரான் அன்பு மனம் மணக்குதமா. ஆண்டவரம் இயேசுவிரான் அன்பு மனம் மணக்குதமா. ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு ரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம் இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு ரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம் இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம். முள்முடி சூட்டி வந்த முதல் தலைவன் இயேசுவுக்கு கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே. கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே. உயிர் மறி தெழுந்த எங்கள் உத்தமரே இயேசு ஐயா. உயிர் மறி தெழுந்தவரே உத்தமரே இயேசு ஐயா. நீரின்றி உலகத்திலே நீதி தேவன் வேறு உண்டோ? நீரின்றி உலகத்திலே நீதி தேவன் ஏது உண்டோ? ஏழைக்கு பங்காளனா, பாவிக்கு ரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம் இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு ரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம் இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவிக்கு ரட்சகன், ஏழைக்கு பங்காளன், மரியாள் வளர்த்த மைந்தன், மனித தெய்வம் அவதரித்தார். ஹல்லேலூயா. இயேசு மட்டும் வரலன்னா நான் என்னைக்கே குடிச்சு அழிஞ்சி எவனாவது என்னை வெட்டியிருப்பேன், இல்லைன்னா நான் வெட்டியிருப்பேன். என் வாழ்க்கையை நாசமாக போயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகம் பண்ணினார். நீ தான் என் ஊழியத்தை செய்யன்னு சொல்லி என்னை செலக்ட் பண்ணார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருங்கிறது சோதரம் பண்ணுவா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். மாட்டு தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்ரம். அவர் பிறக்கக்கூட இடம் இல்லை. சோத்ரம். நமக்காக அத்துணையாய் தம்மை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய ரட்சிப்புக்காக முள்முடி உலகத்திலே சூட்டப்பட்டது என்று சொன்னால் முதல் தலைவன் நம்முடைய ஆண்டவராக இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. நாம் பொற்கிரீடம் தலையிலே சூட்டும்படியாக, மகிமையின் கிரீடம் சூட்டும்படியாக, வாடாத கிரீடம் சூட்டும்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேலே இந்த மனுக்குலம் முட்கிரீடத்தை சூட்டினது. ஹல்லேலூயா. முட்கிரீடம் பாவம் சாபத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. நமக்காக நம்முடைய பாவ சாபத்தை எல்லாம் தன்மையில் சுமந்து கொண்டு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். ஸ்தோத்திரம். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கத்தக்கதாக இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா.
நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி எழுந்து நின்று ஆமென் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் செய்த ரட்சிப்புக்காக, அவர் செய்த உபகாரங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. மகிமையின் தேவன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா கொஞ்ச நேரம்? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம், தேவகுமாரனை ஆராதிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் வந்து அந்த தேவகுமாரனை கண்டு அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டால், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் திரும்ப போகும்போது சந்தோஷமாய் திரும்பி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவகுமாரனை நாம் வாழ்த்துவோமே. அவர் நமக்காக வந்து பிறந்ததை ஆண்டவரை நினைப்போமே. நன்றி, நன்றி என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. இபலகரதினமகர விஷலபரவா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். பரலோகத்தின் தேவனே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தமானவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி, நன்றி என்று உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றி என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆமென். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே. ஆமென். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தாயினும் மேலாய் என்மேல் அன்பு வைத்து என்னை ஆதரித்தவரே உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தெரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே. அந்த அன்புக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு
ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. ஆமென். எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உம்மை ஆராதிக்கிற ராஜாவே, ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி சத்தமா பாடுங்க. ஆமென். என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு உண்மையாகவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். எல்லாரும் ஆமென். ஓ ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஆமென். உம்மை ஆராதிக்கிற ராஜா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ஆமென். சோதரம்பா இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கும். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய். ஆமென். ஒரு விடுதலை தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஐயா. தீபாலா காரா விகாலாவா நான் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக தேவ சமூகம் இந்த வேளையில
வந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஆமென். உடைய ஊழியக்காரனாக நான் மன்றாடி ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆமென். ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கோருவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை அசைத்து தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உயர்த்துகிறோம் தேவகுமாரா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் மத்தியிலே மகிமைப்படுகிற தேவன். ஆமென். உமக்கு மகிமை, உமக்கே எல்லா துதிகன மகிமை, ஸ்தோத்திரங்கள், கனம், புகழ்ச்சி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலவகரம். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு விடுதலை. ஆமென். தேவ பிரசன்னம் என் ஜனங்களை நிரப்பட்டு ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. என் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்களாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஜனங்களை எங்களை ஆசீர்வதிப்பீராக. கரங்களை தட்டி கரங்களை தட்டி உற்சாகமே கரங்களை தட்டுவோம் கரங்களை தட்டுவோம். தேவ ஆவியானவர் நாம் ஆமென் மரியாளுக்குள்ள இறங்குற அந்த பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை பிறக்கச் செய்ய மரியாளுக்குள்ள இறங்குறவர் நம் மத்தியிலே சிவாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் 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 கரங்களை தட்டி கரங்களை தட்டி இவரா விதாலவ கர விஷாலவர விதாலவ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. இவனவர தினவக்கர விஷாலவர விதாலவ. ஆவியானவரே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 பிதாவே. Praise the Lord. Hallelujah. 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 நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மரியாள் அன்னை மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தம்மை ஒப்பு கொடுத்த போது தேவகுமாரன் அந்த கன்னி மரியாளுக்குள்ளே ஜனிப்பிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது சொன்னால் என் ஆவி என் தேவனுக்குள்ளே களி கூறுகிறது என்று சொன்னாள். Praise the Lord. உன்னதமானவருடைய பலன் தேவனுடைய ஆவியானவர் நிழலிட்ட போது ஒரு விடுதலை உண்டானது. Praise the Lord. Hallelujah. அந்த தேவ பிரசன்னம் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. அந்த தேவ பிரசன்னம் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல போராட்டங்களையும் ஆமென் மாற்றும்படியாகத்தான் அவர் பிறந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிற காரியங்களை வாய்க்க செய்யும்படியாகத்தான் அவர் பிறந்திருக்கிறார். உங்களை கண்ணீர் வடிக்க அல்ல, கவலைப்பட அல்ல,
உங்கள் ஆவி கலிகூறும்படியாக அவர் பிறந்திருக்கிறார். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும் போது எந்த இடத்துல வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, உங்களுடைய ஜனங்களாகி எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க ஆண்டவரே. சோத்ரம் 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 உங்களுடைய கரத்தில் தருகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து தேவன் நம்மை நடத்தட்டும். ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வசனத்தை தியானிப்போம். 8:30 நான் முடிச்சிடுவேன். கர்த்தருக்கு சோதரம். மணி 8:15 ஆகிட்டு ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் நேரம். முதலாவது நம்ம அந்த தேவ சமூகத்துக்கு நம்ம விடுதலை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்தான் ஒரு நிலத்தை நல்லா உழுது நீர் பாய்ச்சி அதை பன்மையாய் தன்படுத்தி தான் அதுக்கப்புறம் விதைகளை விதைப்பார்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன நோக்கத்தோடு வந்தீங்களே எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு நல்ல சபையை நீங்கள் வச்சானா பிரதர், ஜனங்கள்லாம் வருவாங்களான்னு. இதுதான் நல்ல சபை. அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல சபை வச்சானா அப்படின்னாங்க. அதுதான் நல்ல சபையை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆமென். தேவ சமூகத்திலிருந்து ஊழியக்காரனாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னை அழைத்த போது ஊழியக்காரர்கள் கொடுத்த அதிகாரம், நீ யாரை ஆசீர்வதிக்கிறையோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை ஆசீர்வதியுங்கள் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோதரம். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை வாசிக்கும். நிறைய காரியங்கள் இருக்குது, எல்லாரும் தெரிஞ்ச காரியங்களாக இருந்தாலும் ஆமென். கொஞ்ச நேரம் அந்த வசனங்களை தியானித்து விட்டு நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 18 வாசிங்க. 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய பிள்ளைகளா சத்தமாக வாசிங்க. மைக் இருக்கா பிரதர்? மைக் இருக்கா? அதை கொடுங்க. அந்த யார் நல்லா வாசிப்பா? நீ நல்லா வாசிப்பா பாப்பா. வாசி. நீ எல்லாம் முன்னுக்கு வரணும். உனக்கு டான்ஸ் பண்ண தெரியுமாம்மா? உங்கள் தாத்தா சொன்னாங்க. வாசி. ராசாத்திக்கா போயிடாதீங்க. வாசி. இல்லை அங்கே தான் கொடு, ஆன் பண்ணி கொடுறா. அந்த அங்கள்கிட்ட கொடு, உனக்கு ரெடி பண்ணி தருவாங்க. அப்படியா? ஓகே. இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டபடியில், அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டபடியால் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்பதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. முழு உலகத்துக்கும் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவராலே அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறபடி முழு உலகமும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த பாஷக்காரர்களாக இருக்கட்டும், எந்த மொழி எந்த தேசமாக இருக்கட்டும், முழு உலகத்துக்கும் அவர் ரட்சகர். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். மத்தேயு 8வது அதிகாரம் அதில் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
டக்கு டக்குன்னு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு குறிச்சிக்க, நீங்கள் வாசிங்க, வீட்டில் போய் அதை தியானிங்க. வாசிமா. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு கூட பிரயாணப்படுகிறார். அது கலிலேய கடல் என்று சொல்கிறார்கள். பிரயாணப்படும்போது பெரிய காற்று, கடலில் புயல் காற்று அடித்து அவங்க படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக படகு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கிறதுனால நான் ஷார்ட்டாக முடிச்சுட்டு போகிறேன். அப்போது நிரப்பும்போது இயேசு கப்பலின் பின்னணியத்திலே ஒரு தலையணை வைத்து அவர் நித்திரையாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இஸ்ரவேல் காக்கிற தேவன் இங்கே உறங்குவது போல வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற பாடுகளை நாமாவே சால்வ் பண்ணுறதுக்கு, நாமாவே அதை தீர்த்து கொள்வதற்கு பிரயாசப்படும் வரைக்கும் ஆண்டவர் விட்டுருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு புத்தி இருக்குது, எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்கள தெரியும் சொன்னீங்க அப்படின்னா ஆண்டவர் போன்னு விட்டுருவார். ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று யார் ஒருவன் அந்த ஆண்டவரை எழுப்புகிறார்களோ, அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. நம்மளாருக்கு சோதனம் பண்ணுவா. சோதரம். பல முறை கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். அப்போ இவர்கள் கூப்பிட்ட உடனே, எழுப்பின உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்று ஒரு வார்த்தை சொன்னார். அல்லேலூயா. அந்த வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அழுதினார். ஏய் சுமாரு அப்படி சொன்னார். ஒரு சார் வந்து, நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்களாம். ஒரு சார் வந்து தூங்குவாராம். மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவாராம், ரெஸ்ட் எடுப்பார். அப்போது நானும் பாடம் நடத்தியிருக்கிறேன் எங்கள் ஸ்கூலில். எழுதி போடுறதெல்லாம் நான் எழுதி போடல, நான் தான் நேராக எழுதுவேன். மற்றெல்லாம் இப்படி போவேன், இல்லைன்னா இப்படி போவான். படித்தது குறைவாக இருந்தாலும் கர்த்தர் புத்தியை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போது சார் மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம், நீ கொஞ்சம் பாடம் நடத்து, நான் கொஞ்சம் நேரம் கண்ணு முடிக்கிடுது அப்படின்னு சொல்லி இப்படி டேபிளில் இப்படி டெஸ்கில் சாந்தி படுத்துட்டுருந்தார். அவர் எப்பவும் தூங்குறது வழக்கம் உண்டு. அப்போ அவர் ஹெட்மாஸ்டர் வந்தால் சொல்லிடு, நான் எந்திரிச்சிடேன், என்னை சத்தம் கொடுத்துட்டு எந்திரிச்சிடேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தூங்கியிருக்கிறார். அப்போ ஹெட்மாஸ்டர் வரக்கூடிய நேரத்தில், சார் ஹெட்மாஸ்டர் வராங்க சார் ஹெட்மாஸ்டர் சார் வராங்க சார் அப்படின்னு சொல்ல, சும்மாருடா அப்படின்னு சொல்லிட்டார். பக்கத்தில் வந்தோடனே தட்டி எழுப்பினோடனே ஹெட்மாஸ்டர் பார்த்துட்டார் இவர் தூங்குறத. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பேசுகிறேன். பார்த்துட்ட உடனே சார் கேட்டார், என்னையா இதெல்லாம் பிள்ளைகள் பாடம் நடத்தாமல் தூங்குறாரு? இல்லை சார், சிங்கம் மேலே எலி ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தது, சிங்கம் எப்படி தூங்கிச்சு அப்படின்னு நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். சிங்க கதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், சிங்கம் தூங்கிச்சு, அது எப்படி தூங்கிச்சுன்னு பிள்ளைகிட்ட நான் காட்டினேன் அப்படின்னாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கருத்து சோதரம் பண்ணுவா. சோதரம் அது என்னன்னா, அப்படி ஒரு நேக்க தப்பிக்கிறாங்க கருத்தருக்கு சோதரம். அப்போது அதட்டினார், காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம்? உங்களால் மேற்கொள்ள முடியாத காரியமா? உங்களால் ஜெயிக்க முடியாத காரியமா? இயேசு உங்களுக்கு இருக்கிறார். உங்கள் படகிலே, உங்கள் வாழ்க்கையிலே, பின்னணியத்திலே அவர் நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தூங்க விடாதீங்க. உங்கள் போராட்டங்களிலே, உங்கள் பிரச்சனைகளிலே மனுஷரை தேடி போடுகிறோம். அவர்கள் உதவி செய்வார்கள், இவர்கள் உதவி செய்வார்கள். அல்லேலூயா.
மனுஷனுடைய உதவி விருதா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாததும் மகிமையால் சொல்லி முடியாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. காற்றாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய காரியமா, புருஷனுடைய காரியமா, ஆமென், வேலை காரியமா, பொருளாதாரத்தில் பிரச்சனையா, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எது சோதரம் பண்ணுவா? சோத்ரம் 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 சோத்ரம். பாருங்க, அப்படி அவர்கள் அந்த மனுஷர் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சோதரம் பண்ணுவா? சோத்ரம் 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 சோத்ரம். காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தால் நம்ம பிரச்சனை எவ்வளோ பெருசு. அல்லேலூயா. சோத்ரம். நாம் அநேகந்தரம் நம்முடைய ஆண்டவரை மறந்து போகிறோம். நமக்காக இரவும் பகலும் தூங்காமல் நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கு ஒத்தாசை பண்ணும்படியாக நமக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜீசஸ் படம் பார்க்கும்போது அவர் மேலெல்லாம் துணியெல்லாம் நனைஞ்சிரும், முகத்தில் லைட்டாக அப்படி தண்ணி ஊற்றுனாலே பிளிச்சுன்னு எழுச்சிடுவோம். அல்லேலூயா. அவ்வளோ தூரம் தூங்குறாரு அப்படின்னா அவர் தூங்கலை. அல்லேலூயா. தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவர் நடித்து கொண்டிருந்தான். இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் பார்க்கலாம், நான் இல்லாமல் என்ன செய்கிறார்கள் பார்க்கலாம். அத்தனை வருஷ அனுபவம், அத்தனை வருஷ அவர்களுடைய அந்த கடல் பயணத்திலே பல இடங்களை அவர்களுக்கு தெரியும். நான் இருக்கிறதை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தூங்குறது போல நடித்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கும் நடிக்க தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் அமைதியாக உட்காந்துருவார். நாம் அவரை எழுப்பலை அப்படின்னா நம்மளால் நம்ம ஜெயமிட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வேளை அந்த சீசர்கள் அவருடைய படகிலே இயேசு இருந்தார். ஸ்தோத்திரம். இல்லைன்னா எல்லாம் காலி, 12 காலி, எத்தனை பேர் போனாங்களே தெரியாது. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். அவர் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் ரட்சிக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளாருங்க சோதனம் பண்ணுவா? சோத்ரம் 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 சோத்ரம். 14:30 வாசிங்க. லூக்காஸ் விசேஷம் 14:30. மத்தேயு 14:30. சாரி, 14:30. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. கூப்பிட்டான். அல்லேலூயா. இங்கே பேதுரு இயேசு கிறிஸ்து சீசர்களை துரிதப்படுத்துகிறார், அக்கறைக்கு போகும்படியாக. சீசர்கள் தாமதித்து கொண்டு இருக்கிறார்கள், அவசரப்படுத்துகிறார். சீக்கிரம் கிளம்பி போ, சீக்கிரம் கிளம்பி போ அப்படிங்கிறார். இன்றைக்கி ஆராதனைக்கு நிறைய பேருக்கு தட்டினா பார்க்கணும். நீங்களாம் அட்வான்ஸாக போயிருந்தீங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அவங்கெல்லாம் முன்னாடியே போய் இல்லைன்னா இடம் கிடைக்காதுன்னு சொல்லி போகிறாங்க. அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இடத்த யாரும் பிடிச்சிடக்கூடாது. அப்படி முந்தி தேவ சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ சீசர்களை ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். சீசர்கள் படகுகளை போய் கொண்டிருக்கிறார்கள் 4ஆம் ஜாமத்திலே. அல்லேலூயா. இயேசுநாதர் கடல் மேல் நடந்து வருகிறார். கர்த்தருக்கு சோத்திரம். இவர்கள் சீசர்கள் பார்க்கிறார்கள், ஆவேசம் என்று சொல்லுகிறார்கள், அது அவரை பேய் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டம் பிரச்சனையில் பார்த்தா ஆண்டவரே வந்தாலும் இவர் யார் அப்படின்னு தான் கேட்போம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு. அவர் சொன்னார், பயப்படாதுங்கள், நான் தான் அப்படின்னாரு. அல்லேலூயா. ராசாத்தியக்க சத்தம் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவோம். அவங்க சத்தம் எங்கே கேட்டாலும் இவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம். அல்லேலூயா. நல்ல சவுண்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் விடுவாங்க. அதே மாதிரி சீசர்களுக்கு இயேசுநாதர் சத்தம் புரியும். புரிஞ்ச உடனே சொன்னார், நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னாரு. ஆண்டவர் பார்க்குறான், கடல் மேலே நடந்து வரார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்கும்படி செய்யும். அல்லேலூயா. கடல் என்று சொன்னால் உலகம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. உபத்திரவம் உண்டு, கடல் போல உபத்திரவம் மாறி 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 போராட்டம் வருகிறதா? இயேசு அந்த போராட்டத்தெல்லாம் ஜெயித்தார். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார்.
அந்த போராட்டத்துக்கு மத்தியிலே பேதுரு சொல்லுகிறான், அப்படியானா நானும் வரட்டுமா ஆண்டவரே அப்படிங்கிற கேட்குறான். வா அப்படிங்கிறார். அவன் தண்ணீரில் இயேசுவின் இடத்தில் நடந்து போக நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆண்டவரை எதிர்நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் வாழ்ந்தது போல வாழணும்னு பிரயாசப்படுகிறீர்களா? சுற்றிலும் இந்த உலகம் உங்களை அமிழ்த்த பார்க்கிறதா? கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இந்த விசுவாசம் ஜீவிக்கிறது? இந்த கிறிஸ்தவ விசுவாசம், கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி ஜீவிக்கிறது? என்னால் மேற்கொள்ள முடியலையே. பலமுறை சோர்ந்து போன சகோதரிமார்கள் உண்டு, நானும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, சோத்ரம். இளைஞர் இலைப்படிவார்கள், வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருந்த ஒரு புது பலன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. அப்போ நீரே ஆனால் நானும் நடக்கும்படி செய்யும் என்று சொன்ன உடனே அவன் நடக்க ஆரம்பித்தான். அவன் சுற்றிலும் பார்த்தான், மூழ்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. நாம் யாரையும் பார்க்கக்கூடாது, நம்மை அழைத்தவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. என்ன சொன்னாங்க? இவன் ஊழியத்துக்கு அழைப்பே கிடையாது, இவனுக்கு ஊழியமே கிடையாது. எனக்கு வருகிற போராட்டங்கள் இன்றைக்கும் கூட கிட்டத்தட்ட கடந்த எத்தனையோ நாட்களாக நான் என் மனைவி பிள்ளைகளோடு ஆராதித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை உண்டு, என்னை அழைத்தவர் என்னை பெருக பண்ணுவார். அதே மாதிரி உங்களையும் அழைத்தவர், உங்களை ரட்சித்தவர், உங்களை அபிஷேகம் பண்ணினவர் கடல் மேல் நடக்க பண்ணுவார், பிரச்சனைகள் மேல் நடக்க பண்ணுவார், போராட்டங்கள் மேல் நடக்க பண்ணுவார். உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பேதுரு சொன்னான், ஆண்டவரே, வாசி. உடனே இயேசு கையை, அவன் என்ன சொன்னான்? பேதுரு பேசினது, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொன்னானா? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். திரும்ப. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். கீழே வாசி. அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமைந்தது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை என்கிற படகுல என்றைக்கு இயேசுநாதர் ஏறி உட்காருகிறாரோ அன்றைக்கே உங்களுடைய போராட்டம் மாறுகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் எப்போதும் கூட இருக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். உங்கள் போராட்டங்களுக்கு மத்தியிலே நீங்கள் இயேசுவை மறந்து இயேசுவை விட்டு தூரமாக இருக்கிறீர்களா? என்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறாரோ, என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் ஏறி உட்காருகிறாரோ அன்றைக்கே உங்களுக்கு இருக்கிற அந்த காற்று, அல்லேலூயா, அமர்ந்து போகும். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிறக்கும்போது ஒரு வசனம் சொல்லப்பட்டது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 1வது வசனத்தில் அந்த 23வது வசனம் வாசிங்க. 1வது அதிகாரத்தில் 23வது வசனம். இம்மானுவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார்.
சில ஆண்டவனே நம்ம பக்கத்தில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஆராதனைக்கு வந்த, கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்த உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய காரியங்கள் இருக்கிறது. போராட்டங்கள், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் ரட்சிக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமத்தை இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று அப்போஸ்தலர் 20 வாசிக்கிறோம். 4:12 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:12. சோதரம். அப்போ அந்த ஒரே நாமம் நம்மை ரட்சிக்கும்படியாக வந்த இயேசுநாதர். வாசி 4:12. அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு நாமம், இயேசு நாமம். அது நம்மை ரட்சிக்கும், நம்முடைய எந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். இந்த நாளிலே இயேசுவை அறிவிக்கிறதில் நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த இயேசுநாதர் இங்கிருந்து போகும்போது ஆமேன் கூட வரும்படியாக ஆமேன் அவரை அழைத்து கொண்டு போங்கள். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமேன். நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ரட்சிப்பதற்கு வேறொரு நாமம் இல்லை. முழு உலகத்துக்கும் அவர் பிறக்கும்போதே இயேசு என்கிற நாமத்தில் இந்த உலகத்தில் பிறந்தார். அந்த நாமம் அந்த நாமத்துக்கு ஏற்றவர் மாதிரியாக அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார், கடலின் மேல் நடந்தார். அந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டுமானால் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ஆகையினால் அந்த நாமத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், வாங்கி கொண்டு போங்கள். அந்த நாமத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பிதாவே. ஸ்தோத்திரம் பிதாவே. ஸ்தோத்திரம் பிதாவே. ஸ்தோத்திரம் பிதாவே. ஸ்தோத்திரம் பிதாவே. ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய் ஆமேன் உங்களுடைய சகல காரியத்திலும் கூட நின்று உங்களை ரட்சிப்பார், விடுவிப்பார், மீட்பார், உங்களுக்கு உற்று துணையாக இருப்பார். ஆமேன். உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் செலவிட்ட உங்களை அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பேரை எழுதியிருக்கிறார். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி துதித்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி துதித்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும்
நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அவன் தொழுது கொள்கிற உம்மை நீ ரட்சிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே. ஆமென். நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை அனுப்பும்படியாக இயேசுவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம். சகலவற்றையும் ஜெயித்தவர்களாக ஜெயம் கொண்டவர்களாக உமக்கு முன்பாக வந்து நிற்க உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து 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 ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் அவர் கடந்து சென்று அவர்களை தொடர்ந்து நடந்தபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்ரம் 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 ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கோர பயங்கரமான புயல்களின் மத்தியிலே எங்களை ரட்சிக்க வல்லவர், எங்களை மீட்டெடுக்க வல்லவர் உம்மை தவிர வேறு இல்லைப்பா. அந்த இயேசு நாமத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அவரை மறிக்க செய்து உயிர்த்தெழச் செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிற அந்த அன்புக்காகவே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளை, இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு அனுகூலமான காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யும். பிள்ளைகளை சமாதானத்தோடு வீடு செல்ல உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் வந்து அவன் கடைசியாக ஜெபம் பண்ணி இது நாத்துமாவை சொல்லி முடிப்பார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். அவர் பாதம் அமர்ந்து வேதம் ருசித்து அவரை பற்றி கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருந்து வழி இதுவே வழியாய் நடந்து செல்லென்று சொல்லும் சத்தத்தை நாம் கேட்க முடியும். அதை அவருடைய சத்தத்தை கேட்கிற யாவரும் பாக்கியவான்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒன்றும் பொய்யுரையாது. எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அப்படியாய் நம்மிலே கிருபை பாராட்டினார். தொடர்ந்து பிறக்கப் போகின்ற புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கப் போகின்றோம். இந்த வருடம் எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், தேசத்தில் நடைபெறுகிற எல்லா சம்பவங்களையும் பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதை நாம் உணர வேண்டும். ஒன்று நம்முடைய மரணம் அல்லது ஆண்டவருடைய வருகை. ரெண்டுக்கும் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, குமாரனாய் இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த குமாரனாகிய இயேசு நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலும் பிறந்திருக்கிறது உண்மையானால் எப்பொழுதும் அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்கின்ற பொழுது கர்த்தருடைய வருகையிலே ஒரு இமைப்பொழுதிலே இந்த பூமி அந்தகாரப்படும். எக்காலம் தொனிக்கும். பூமி அந்தகாரத்திலே எக்காலம் தொனிக்கின்ற பொழுது ஒரு இமைப்பொழுதிலே கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதுவே நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறது. ஆகவே தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் வருகையிலே நாம் அவரோடு கூட கடந்து செல்ல ஆயத்தமாக இருப்போம். கிருபையுள்ள நல்ல தெய்வமே, பரிசுத்த பிதாவே, நாங்கள் தகப்பனே இந்த இடத்திற்கு வந்தது நல்லதென்று அறியும்படிக்கு தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே நீர் பிறந்திருக்கிறீர். நீ இன்னும் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி அநேகருக்கு சாட்சியாய் உம்மை அறிவித்து ரட்சிப்பிலே பூரணப்பட உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர்
மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவருடைய வருகை பரிந்தும் தங்கி தாவரித்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து.